RS200க்கு நம்ம வந்து கிளச்சு கழட்டுறதுக்கு டூல் வாங்கியிருக்கோம். இதான் வந்து டூல் ஷாப்பு. இந்த டூல் ஷாப்பில் தான் வந்து கிளச் கேஸ் கழட்டுறதுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் டூல்லாம் வந்து இங்கே தான் கிடைக்கும். இந்த RS200க்கு கிளச் பிளேட் மாற்றத்தில் நிறையா டவுட்டே இருக்குது. என்னென்னா இந்த வண்டியில் எல்லா வண்டியிலும் பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு கிளச் பிளேட் இருக்கும், இந்த ஃப்ரிக்ஷன் பிளேட்டு, ஸ்டீல் பிளேட்டு இதே மாதிரி தான் காம்பினேஷனில் வரும். ஒன்று இந்த பிளேட்டும் ஒன்று இந்த பிளேட்டும் மாற்றி மாற்றி போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த வண்டியில் மட்டும் பார்த்திங்கன்னா அடிஷனாக ஒரு சின்ன பிளேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், இது என்ன சைஸில் இருக்குது, இது என்ன சைஸில் இருக்குது பாருங்கள். இது மாதிரி ஒரு 5 பிளேட் வருது, இது ஒன்று வருது. ஸோ இது KTMலேயும் இருக்கும், பஜாஜ்லேயும் அந்த RS200ல எல்லாம் வருது. ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கள், இதுக்கு வந்து அந்த சின்ன பிளேட் வந்து எந்த சைஸில் இருக்கும்னா எட்ஜு நம்ம ரெண்டும் சேம் சைஸில் தான் இருக்கும், பட் இன்னர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு உண்டான சப்போர்ட்டிங் பிளேட் பார்த்திங்கன்னா இப்படி வருது. ஸோ அதுக்குள்ளேயே போயிடும். ஸோ இந்த மாதிரி 2 பிளேட் கொடுக்குறாங்க. ஸோ இதை தான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த 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 சின்ன பிளேட்லேயே பார்த்திங்கன்னா ஸ்டீல் பிளேட்டில் 2 பிளேட் இருக்கும். ஒன்று வந்து 2 பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஃப்ளாட்டாக. அதை போட்டுரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குது. ஸோ இந்த ஸ்டீல் பிளேட் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டீல் பிளேட் இருக்க பிளேட்டை எப்படி பண்ணணும்னா இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த பிளேட் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. இப்படி இருக்க பிளேட்டை நம்ம இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த மெலிசாக இருக்க இந்த பிளேட்டை நம்ம போடுறோம். போட்டாச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா ரெகுலராக என்ன பண்ணுவோமோ அதே தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸ்டீல் பிளேட்டில் ஒரு பக்கம் ஃபுல்லாக ஃப்ளாட்டாக இருக்கும், ஃபுல்லாக தேய்ச்ச மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இது வந்து ஃபுல் ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஃபுல் ஃப்ளாட்டாக இருக்க சைடு வந்து டாப்பில் வரணும். அவ்வளோதான். இதே மாதிரி காம்பினேஷனில் தான் எல்லா கிளச் பிளேட்டும் போடுற மாதிரி இருக்கும். பட் அடிஷ்னலாக அந்த சின்ன பிளேட் வந்தது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி ஒரு கிளச் பிளேட்டு, ஒரு ஸ்டீல் பிளேட்டு இதே மாதிரியே தான் போட்டுகிட்டே இருக்கணும். ஒரு கிளச் பிளேட்டு, ஒரு ஸ்டீல் பிளேட்டு. ஆனால் ஒரு சில வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம RS200லேயே NS200லேயே ஃபுல் பிளேட்டும் இதே மாதிரி தான் வருது, இதே மாதிரி தான் வருது. ஸோ இதில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குது. பிரிச்சது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வாங்கிடலான்னு சொல்லிட்டு அதே மாதிரி வாங்கி ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த லாஸ்ட் பிளேட் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, தெரியுது அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ இதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது, நல்ல வெயிலில் பார்த்தோன்னா தெரியும். ஸோ இது வந்து லாஸ்ட் பிளேட்டாக போடணும். அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ண வேண்டியதான். ஆக்சுவலாக இந்த டீத் இருக்குல்ல, இந்த டீத் வந்து கரெக்டாக இதுக்குள்ளே போய் உட்காரணும். நம்ம நினைப்போம் இது எப்படி போட்டாலும் உள்ளே போய் உட்காந்துருட்டோம், ஆனால் ஒரு பொசிஷனில் தான் போய் உட்காருது. இப்படி போட்டிங்கன்னா உட்காரல பாருங்கள், இந்த கேப் தெரியுது. அதே எடுத்துகிட்டு நீங்கள் மறுபடியும் திருப்பி போட்டிங்கன்னா உட்காந்துருது. இப்போ இந்த கேப் இல்லை, லாக் ஆகிடுச்சு. ஸோ போடும்போது கரெக்டாக போட்டுருங்க. ஏன்னா அது ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போட்டுட்டு இன்ஜின் ஆயிலை ஊற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் கீர் போட்டால் வண்டி மூவ் ஆகாது. ஸோ அந்த டைமில் நீங்கள் இது திரும்ப கழட்டிட்டு இன்ஜின் ஆயில் மறுபடியும் எடுத்துகிட்டு கழட்டிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். அதில் போடும்போது நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்படி அழுத்திட்டு எல்லாமே டைட்டாக இருக்கணும். இந்த பிளேட் எல்லாமே இப்படி அழுத்துனீங்கன்னாவே எல்லா பிளேட்டும் டைட் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் பிளேட் மட்டும் தான் ஃப்ரீயாக சுற்றுது, அது கூட நல்லா அழுத்துனீங்கன்னா கொஞ்சம் டைட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டைட்டாக இருக்கணும்.